ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரம்தான் உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்றது. இந்த கருப்பண்ணசாமி என் மீது சிறிதளவு சந்தேகம் இருந்தால் கூட இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டாம். கருப்பன் மீது நம்பிக்கை வைத்து கேட்டால் மட்டும்தான் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதை உன்னால் உறுதி செய்ய முடியும். உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை உன் அப்பன் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடப் போகிறேன். உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்களை நான் அடையாளப்படுத்துவது கூட உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்திற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டு உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற நேரத்தில் இந்த கருப்பன் அவர்களை யார் என்று உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டேன். ஆனால் நிச்சயமாக அவர்கள் செய்யக்கூடிய துரோகத்திலிருந்து நீ தப்பித்து கொள்வாய். இதைத்தான் உன் அப்பன் சரியாக உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்ற தருணத்தில் என்ன நடந்தாலும் சரி, என் பிள்ளை எப்படியாவது இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு இந்த கருப்பன் உன்னோடு துணையிருந்து உனக்கான எல்லாவற்றையும் நான் செய்து கொடுக்கத்தான் போகிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் ஒரு நிரந்தரமான விஷயமாக நிச்சயமாக இருக்கத்தான் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரத்தான் போகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அப்படி என்ன உன்னுடைய விருப்பம் நிறைவேறப் போகிறது எல்லாவற்றையும் இந்த அப்பன் உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் போகிறேன். உனக்கு எதை நான் பெறப்போகிறேன் என்கின்ற ஆர்வம் உனக்குள் வந்து விட்டதல்லவா? என் பிள்ளையே, நீ யோசித்து உன்னுடைய மனதை குழப்பிக் கொள்ளாதே. கருப்பன் எப்பொழுதுமே இந்த விஷயத்தில் தெளிவாக இருப்பேன். அது என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை நான் கொடுத்துவிட நினைக்கிறேன் என்றால் என் பிள்ளைக்கு நான் கொடுத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன் என்றால் அது நிச்சயமாக நீ என்னிடத்தில் வந்து முதலில் கேட்டு நின்ற விஷயமாகத்தான் இருக்கும். நீ வேண்டுமானால் உன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இந்த கருப்பண்ணசாமி ஒருபொழுதும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் அல்லவா? நீ எது வேண்டும் என்று என்னிடத்தில் வந்து கேட்பதற்கு முன்னால் ஒரு முறைக்கு பல முறை நீ யோசிக்க வேண்டும். நாம் கேட்பது கருப்பண்ணசாமி இடத்தில், அதனால் உறுதியான விஷயத்தை கேட்க வேண்டும். நாளை நம்முடைய போன போக்கிலும் நம்முடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு நாம் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டிருக்கக்கூடாது. அப்படி மாற்றிக்கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரியாக புரியாமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் மாற்றங்களை எல்லாம் கண்டு நீ மனம் வெதும்பி நிற்பதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள். முதலில் இதையெல்லாம் செய்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பன் காரணம் இல்லாமல் உன்னை ஒரு நாளும் தேடி வருவது கிடையாது. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு சரியாக இருக்குமா? நீ எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்குமா என்ற சந்தேகம் எல்லாம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம். ஏனென்றால் இந்த கருப்பண்ணசாமியை வணங்கிவிட்டு என்னிடத்தில் உனக்கான கஷ்டங்களையும் உனக்கான விஷயங்களையும் சொல்லிவிட்டு சிந்தித்த பிறகுதான் இப்பொழுது இந்த பயணத்தை நீ தொடங்கி இருக்கிறாய் அல்லவா? எப்பொழுது இந்த அப்பனை நீ வணங்கிவிட்டு நம்பிக்கையோடு செயல்பட துவங்கினாயோ அப்பொழுதே இதுவெல்லாம் உனக்கு நல்லபடியாகத்தான் தொடங்கும், நல்லபடியாகத்தான் முடியும். இடையில் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம், சங்கடங்களும் எழலாம். ஆனாலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து நீ ஒருபோதும் பின்வாங்கிவிடக்கூடாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சிறு சிறு சோகங்கள் வருகிறது என்பதற்காக இந்த அப்பன் உன்னை தேடி வரும் பொழுது மிகவும் வருத்தத்தோடு நீ கவலையை வெளிக்காட்டி கொண்டு இருக்காதே.
ஏனென்றால் உன் மனதில் இருக்கின்ற சிறு சிறு கவலைகள் எல்லாம் உனக்குள் எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான சிந்தனைகளையும் தான் உனக்குள்ளே கொண்டு வரும். உனக்கெல்லாம் எப்பொழுது கவலைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த அப்பனிடத்தில் நீ சரணடைந்து விடு. உனக்கான விஷயங்களை எல்லாம் என்னிடத்தில் சொல்லிவிட்டு உன் முயற்சிகளை மட்டும் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் போதும். உனக்கான நல்ல பதிலும் நல்ல தீர்வும் இந்த அப்பன் இனி ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன். அப்பனே, நான் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாகத்தான் செய்கிறேன். யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் செய்வது இல்லை. நல்ல விஷயங்களையும் நல்ல காரியங்களையும் செய்து கொண்டுதான் வருகிறேன். ஆனாலும் என்னை கஷ்டங்கள் துரத்துகிறதே என்று நீ சொல்வாயானால், என் பிள்ளையே, இதுவெல்லாம் உனக்கான சவால்களாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் இந்த அப்பன் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது இதையெல்லாம் எண்ணி நீ கவலைப்படலாமா? உன்னை விட மோசமான நிலையில் இருக்கின்றவர்கள், உன்னை விட மோசமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு எதையுமே செய்ய முடியாமல் தவிக்கின்றவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எந்த ஒரு சூழ்நிலையையும் கவனிக்க முடியாமல், தனக்கான எந்த ஒரு விஷயங்களையும் நல்லதையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டு தன்னிடத்தில் என்ன தவறுகள் இருக்கிறது என்பதை கூட அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. இந்த அப்பன் நீ எந்த இடத்தில் எதை சரி செய்ய வேண்டும், எப்படி கவனமாக இருக்க வேண்டும், யாரிடத்தில் நீ விலகி இருக்க வேண்டும், யாரிடத்திலிருந்து உனக்கு உதவிகள் கிடைக்கும் என்று எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நான் வழி நடத்தி உன்னை அழைத்துச் செல்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே, இந்த கருப்பன் என்னை நீ சந்தேகிக்கலாமா? உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு பல முறையும் நான் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன். உன்னோடு நான் இருப்பதை இன்னும் நீ உணராமல் இருக்கின்றாயா? இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் இருந்தால் நீ இத்தனை தடங்கல்களையும் பிரச்சனைகளையும் உன்னால் கடந்து மீண்டு வந்திருக்க முடியுமா என்பதையெல்லாம் நீ சிந்தித்துப்பார். தெய்வத்தின் அன்பும் அருளும் இருப்பதால்தான் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து இப்பொழுது வெற்றி நடை ஓற்று கொண்டிருக்கிறாய் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, உனக்கான சூழ்நிலை எங்கு எப்படியாக மாறியது, எந்த இடத்தில் நீ தடுமாறி விழுந்தாய் என்பதையெல்லாம் சற்று சிந்தித்துப்பார். யாருடைய வார்த்தைகளினால் யாருடைய வார்த்தைகள் உன்னை அதிகமாக காயப்படுத்தியது என்பதையும் சிந்தித்துப்பார். நிச்சயமாக அந்த இடத்தில் என் பிள்ளை, நீ தொலைத்த வாழ்க்கையை மீண்டும் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, யார் உன்னை கண்ணீர் சிந்தும்படி வைத்தார்களோ அவர்கள் முன்னால் உன்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து நீ தொலைத்த எல்லா விஷயங்களையும் மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த கருப்பனுடைய பொறுப்பு. இதற்கு முன்பெல்லாம் உன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று சொல்லி நீ பயப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய இந்த பயமெல்லாம் நீங்கி உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் எல்லாம் நடக்கத்தான் போகிறது. நல்ல சூழ்நிலைகளும் உருவாக்கத்தான் போகிறது. அப்பா கருப்பா, நீ சொன்னது போல நான் ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாம் எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டாய் என்று சொல்லி நீ பெருமகிழ்ச்சியையும் அடையத்தான் போகின்றாய். இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உனக்கான தேவைகளை எல்லாம் எப்பொழுதுமே அப்பன் செய்து கொடுக்கத்தான் போகிறேன். இன்று உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துவதற்கு முன்பாக நீ எப்பொழுதும் இந்த கருப்பண்ணசாமியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையையும் உன்னுடைய முயற்சியையும் நீ எப்பொழுதும் கைவிட்டுவிடக்கூடாது. அதுபோல உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கான சூழ்நிலைகள் என்ன, அதற்கான காரணங்கள் என்ன, இதையெல்லாம் நீயாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் நாம் அதை மனதைரியத்தோடு ஏற்றுக்கொண்டு நமக்கான பாதையை சரியாக தேர்வு செய்து அதில் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இதை மட்டும் நீ சரியாக சிந்தித்து விட்டால் போதும். உன்னுடைய யோசனைகள் எப்போதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும்.
எந்த காலத்திலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் என்பது நேர்ந்திடாது. உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளை நிச்சயமாக நீயாக புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். என் பிள்ளையே, இதற்கு முன்பு வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என் முன்னால் வந்து நின்று அந்த வாழ்க்கையை மீட்டு தரும்படி என்னிடத்தில் நீ கேட்டாயல்லவா? அப்பொழுதே உனக்கு நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மீட்டு கொடுக்கிறேன் என்று உனக்கு வாக்கினை கொடுத்து விட்டேன். அந்த வாக்கிலிருந்து இந்த கருப்பண்ணசாமி ஒருபொழுதும் பின்வாங்கிவிட மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள். நான் சொல்வதை உன் வாழ்க்கையில் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த நேரத்திலும் நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் சாதிக்க முடியும். நீ யோசிக்கின்ற விஷயத்தை எல்லாம் உன்னால் வெற்றிகரமாக முடிக்க முடியும். உன் வாழ்க்கையில் இடையிடையில் ஏற்படுகின்ற தயக்கங்களுக்கும் தடங்கல்களுக்கும் நீ துவண்டு விடாதே. எந்த இடத்தில் உனக்கு தடைகளும் தடுமாற்றங்களும் வருகிறதோ அந்த இடத்தில் நீ நிமிர்ந்து நிற்கப் போகிறாய். இந்த வாழ்க்கை இதைவிட இன்னமும் பல மடங்கு சிறப்பான விஷயங்களை எல்லாம் உனக்கு காண்பித்து கொடுக்கும். உன்னால் ஒரு விஷயத்தை முடியாது என்று யாரேனும் சொல்கிறார்கள் என்றால் அப்பொழுதே நீ வெளுத்து கொள்ள வேண்டும். நம்மால் முடியாது என்று ஒருவர் சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நம்மால் சாதிக்க முடியும் என்று நீ முயற்சிகளை செய்ய வேண்டும். இதை வெட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும். உனக்குள்ளே இருந்து இந்த கருப்பண்ணசாமி அதையெல்லாம் நல்லபடியாக முடித்து கொடுப்பேன். அதன் பிறகு நீ நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் உன் வாழ்க்கை உன் வசமாக மாறி இருக்கும். எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய மனசாட்சிப்படி நீ நடந்து கொண்டு உன்னுடைய தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி கொள்ளப் போகிறாய். உனக்குள் நல்ல மாற்றங்கள் எல்லாம் வர தொடங்கிவிட்டது. நல்ல விருப்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டது. என்னாலும் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை பற்றி இனி ஒருபோதும் நீ கவலைப்பட வேண்டாம். அவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகவும் அவர்களை துரத்தி அடிக்கவும் இந்த கருப்பன் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கிறேன். அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி வருகின்ற தீமைகள் எல்லாம் ஒரு நாள் நன்மைகளாக மாறும். அந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பன் கொடுக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக அதிரடி திருப்பங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். நீயே எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து கிடைக்கும். நீ எதிர்பார்த்த வெற்றியை உனக்கென உன் கைகளில் கொடுத்து உன்னை மனமகிழ்ச்சியோடு வாழச் செய்வது இந்த அப்பனின் கடமை. அதனால் எந்த இடத்திலும் என் பிள்ளையே நீ சோர்வடையக்கூடாது. நீ உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்களை அடைவதற்காக எப்பொழுதும் முழுமையான மகிழ்ச்சியோடு நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே இல்லை. உன்னால் நடக்க முடியாத விஷயம் என்று எதுவும் இல்லை. அதனால் இனிமேல் நீ வாழப்போகின்ற வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை, இது உனக்கான நேரம் என்பதை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு நடந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இந்த கருப்பன் எப்பொழுதுமே உனக்காக உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் உன் நினைவில் எப்பொழுதும் வைத்துக்கொள். எப்பேற்பட்ட துன்பமும் நீங்கி நீ விரும்பிய வாழ்க்கையை உன்னுடைய கைகளில் ஒப்படைக்காமல் இந்த கருப்பண்ணசாமி வேறு எங்கும் சென்று விட மாட்டேன். எதிர் வருகின்ற நாட்கள் உனக்கு மன மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். இந்த கருப்பண்ணசாமியின் குழந்தை, அன்போடு நீ செய்கின்ற செயலை முதலில் துணிந்து செய். உன்னுடைய செயல்களில் நீ சிறிதளவு பதறினால் கூட எதிரில் இருப்பவன் உன்னுடைய பதற்றத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வான். அதனால் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீ யாருக்கும் கொடுத்து விடாதே. நீ நம்பிக்கையோடு நடந்து கொண்டால் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடந்து முடியும். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன்.
நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறும், உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா, என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன், இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது,
அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது. இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள். என் வாழ்க்கை உயரப் போகிறது. என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது. என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப் போகிறது. என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது. எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது. அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும். உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன்.
நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும்
அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.